நேரம் தாண்டி ஓடிடுச்சிங்க செக்கு. ஒரு காணம் ஓடி முடிக்கிறதுக்கு இந்த செக்கில் வந்து அரை மணி நேரத்துக்கு 40 நிமிஷம். சில நேரம் கொஞ்சம் தவறுகள் நடந்து போச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே கூட ஓடுறதுக்கு வாய்ப்புன்னு ஓடுதுங்க. எண்ணெய் போய் எடுத்து ஊற்றுறாங்களா வாளியில் ஊற்றிடுவோம். நுர மாதிரி தெரியும். இது என்ன காரணம்னா நம்ம தண்ணி ஊற்றி ஆட்டுறோம்ல, தண்ணி ஊற்றி ஆட்டும்போது அது நுர தெரியும். இந்த எண்ணெய் கொண்டு போய் வெயிலில் வைக்கணும். வெயில் வைப்பீங்களா ராஜி வந்து? இது வந்து எவ்வளோ வெயிட் வருது, என்ன ஒரு 16 கிலோவுக்கு எவ்வளோ மரச்சக்கில் என்ன வருது அப்படிங்கிறது நம்ம நிறைய டைம் போட்டிருப்பேன். இந்த கூலி காட்டுறவங்களுக்கு திருப்தி படணுங்களா, அதனால் அவங்களுக்காக காமிக்கணுங்கிறத வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாலியோட சேர்த்து 8 கிலோ 250 கிராம் வருது. வாலி வந்து 1.5 கிலோ போச்சுன்னா பாய்க்கு எவ்வளோ பாருங்க, பாய்க்கு 6.25 தான் 7 லிட்டர் எண்ணெய் வந்துருக்கு. 7 லிட்டர் எண்ணெய் வந்துருக்கு ராஜீவ்காந்தி. சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே. ரைட்டு. நெக்ஸ்ட் டைம் அடுத்த வருஷம் வருவீங்களா? இல்லை, இன்னும் ஒரு மாதம் ஆச்சு வர போகிறேன். திரும்ப ஒன்று எண்ணெய் பத்தாது அது? இது பத்தாது. அது இது வீட்டுக்கு கோயிலுக்காக நான் அடுத்த மாதம் கிட விட போனேன். எண்ணெய் தேவைப்படுது. கோயிலுக்கு நல்லெண்ணெயா? அப்புறம் தாளிக்கிறதுக்கு வேணுமா? அப்புறம் கல்லெண்ணெய் தான் தாளிப்பாங்க. இது கொஞ்சம் நல்லது தான். இது உடம்பு நல்லது. என்ன உடம்பு நல்லது தான், பரவாயில்ல. எண்ணெய் தாளிச்சு நல்லதுக்கு தான். நல்லது தான். எண்ணெய் பேர் நல்ல எண்ணெய் இதுக்கு பேர் வச்சிருக்கணும். ஆமாம், உடம்பு நல்லது தான். எல்லாத்துக்கும் இது ஆபத்துக்கு இருந்தாலும் கை கொடுக்குது. இது கல்லெண்ணெய்லாம் அது வேஸ்ட்டு. பரவாயில்ல. கொழுப்பு சத்து. கொழுப்பு சத்து நல்லெண்ணெய் நல்லது தான் உடம்புக்கு. நான் பரவாயில்ல. அடுத்த மாதம் வரன்றீங்க, வாங்க பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து எள்ளு ஆட போகிறோம். எள்ளு ஆட போகிறோன்னா கூலிக்கு ஆட போகிறோம். கூலிக்கு ஆடுறோம்னா மரச்சக்கில் ஆடுறது சில நேயர்கள் இருக்கிறாங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் ரொம்ப நீண்ட நாள் நண்பர் தான் வரும். மரச்சக்கில் தான் ஆடுறோம் சொல்லி என்ன ஆடுறதுக்கு வந்திருக்காப்புல. கூட்ட என்ன விலையில் வந்துருங்க? என்ன ஒரு கூட்ட? அருங்காலா? எத்தனை கிலோ எள்ளு எடுத்து வந்துருங்க? 16 கிலோ. 16 கிலோ. ஏன் மரச்சக்கில் தான் ஆட்டுவீங்களா? ஆமாம் ஆமாம். ஏற்கனவே ஆட்டுறீங்களா மரச்சக்கில்? ஏற்கனவே ஆட்டு நல்லா இருக்குது. நல்லா இருந்ததா? சரி. என்ன ஹீட்டாகவும் நல்லா இருக்கும். ஹீட் ஆகாமல் இருக்கிறது நல்லா இருக்கா? ஆமாம். சரி. என்ன வேலை பார்க்குறீங்க? கிரஷர் அட்டெண்டாக இருக்கிறாங்க சிமெண்ட் மில்லில். சிமெண்ட்டுக்கு மேலே கிரஷர் அசிஸ்டண்ட்டா? ஆமாம். பரவாயில்ல. ஆனால் என்ன மரச்சக்கில் ஆட்டினா நல்லா இருக்கு. சரி. நீங்கள் எப்படி ஆட்டம் சொல்லி கொண்டு போய் என்ன பார்க்கலாம். கொட்டுங்க, போய் செக்கில் தூக்கி கொட்டி கொட்டுங்க. செக்கில் எல்லாம் கொட்டியாச்சு. நம்ம செக்கில் வந்து பார்த்தோன்னா 25 கிலோ வரைக்கும் ஓட்டலாம். 20 கிலோ தான் கெப்பாசிட்டி சொல்கிறாங்க. கூட வேணும்னா 4 கிலோ சேர்த்து கூட போடலாம். இப்போ வந்து எள்ளை கொட்டி விட்டாச்சு. இப்போ வந்து 16 கிலோ வந்து பார்த்தோன்னா தண்ணி வந்து 3/4 லிட்டர் போல ஊற்றணும். தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சாலும் தம்பி தான் ஊற்றுறாப்புல. கூட வந்தவர். நீ யார் தம்பி? உங்கள் யார் அவர்? மாமாவா? அக்கா பையனா? எத்தனை படிக்கிறீங்க? 8வது. என்ன ஆடுறது துணைக்கு வந்து என் மாமாவுக்கு? என்ன ஊரில் படிக்கிற? என்ன ஊர்லண்ணே? எந்த சமத்துவபுரம்? அங்கே ஹாஸ்டல் இருக்கா? சரி சரி சரி, ரைட்டு. இப்போ வந்து எண்ணெய் எள்ளை கொட்டினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ தண்ணி வந்து ஒரு 1/4 லிட்டர் போல் ஊற்றிருக்கோம். அதாவது எள்ளு ஆட்டும்போது வந்து ஒரே நேரத்தில் எண்ணெய் ஊற்றக்கூடாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா தான் எண்ணெய் ஊற்றணும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு 1/4 லிட்டர் போல். அடுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு 1/4 லிட்டர் போல் ஊற்றிக்கலாம். இப்போ சர்க்கரை போடுங்க நண்பா. சர்க்கரை போடுங்க. சர்க்கரை வந்து மோது வெள்ளம் தான். வெள்ளத்தை வந்து இப்படி உடச்சி தூளாக போட்டால் ஈஸியாக இருக்கும். உடைக்காமல் போடலாம். உடைக்காமல் போட்டால் கொஞ்சம் லேட் ஆகும். அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அது வந்து கட்டியாக இருக்கிறதுல அது ரொம்ப நேரம் ஆகும். இல்லாட்டி உள்ளுக்கு நம்ம கையால் தள்ளி விட்டால் தான் உடையும். இல்லைனா கொஞ்சம் லேட்டாக உடையாதுங்கிறதுனால நம்ம கையாலே உடச்சி போட்டுடுறாங்க. எவ்வளோ வெள்ளம் எவ்வளோ கூட்டாளி போடுறீங்க? 1.5 கிலோ. 1.5 கிலோ. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி அருங்காலேருந்து வந்திருக்கிறாப்புல. இவர் வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். போன வருஷம் ஆட்டம் வந்தார். சரி, இந்த வருஷம் வர மாட்டான்னு எதிர்பார்த்தா இந்த வருஷம் மரசக்கில் ஆட்டம் சொல்லி வந்திருக்கிறாப்புல. என்ன நல்லா இருக்குன்னு அவரே ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாப்புல. வெள்ளத்தை பூரா இப்படி உடச்சிக்கிறோம். அதாவது இந்த வெள்ளம் வந்து பார்த்தா கிலோ 60 ரூபான்ற ரேஞ்சில் கிடைக்குது. நம்மக்கிட்ட வந்து கருப்பட்டி வெள்ளம் இருக்குது. கருப்பட்டி வெள்ளம் வந்து பார்த்தோன்னா கிலோ 200 ரூபா ரேஞ்சு இது சொல்கிறாங்க. அதெல்லாம் விருப்பப்பட்டதுக்கு போட்டுன்னு சொல்லி நம்ம 2 வெள்ளம் வச்சுருக்கிறோம். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மோது வெள்ளம் தான் போடுறாரு. வெள்ளங்கிறது எள்ளு ஆட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தாங்க. வெள்ளம் கண்டிப்பாக போடணும். நம்ம போட்டு 2 நிமிஷம் கூட ஆகலை, எண்ணெய் கீழே வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா 2 to 5 நிமிஷத்தில் எண்ணெய் வந்துடணும். எண்ணெய் வரல அப்படின்னாக்கா கண்டிப்பாக தண்ணி பத்தலைன்னா, அதிகபட்சமாக தண்ணி பற்றாக்குறையால் தான் எண்ணெய் வரது லேட்டாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மாய்ஸ்சரைஸ் தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து நம்ம மாய்ஸ்சரைஸ் மீட்டர்லாம் இல்லை. நம்ம மாய்ஸ்சரைஸ் பார்க்குறதில்ல. நம்ம தோராயமாக தான் ஊற்றிட்டு இருக்கிறது வரைக்கும்.
ஸோ நம்ம தோராயமாக ஊற்றினாலும் ஓரளவு தெளிவாக நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கிச்சு, ஒரு ஐடியாலஜி, ஒரு அனுபவம் கிடச்சிக்கிச்சுங்களா. அப்படியே வெள்ளத்தை வந்து நண்பர் ராஜீவ் வந்து கொஞ்சமாக உடச்சி போட்டுக்கிட்டே இருக்காரு. போடுங்க, போட கூட்டாளி. வேறு என்ன போட முடியல? ஏலக்காய் போடலாம். ஏலக்காய் கூட நல்லா இருக்கும். போய் வாங்கிட்டு வரீங்களா? சரி, போய் இந்த பக்கத்து பெட்டிகளில் இருக்கு, வாங்கிட்டு வந்துருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தண்ணி வருது, ஊற்றிருக்காப்புல. எண்ணெய் பைய வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்த செக்கு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செக்கு வாங்கினது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்டெக் இன்ஜினியரிங்ன்ற கம்பெனியில் நம்ம இந்த செக்கு வாங்கினோம். மரச்செக்கு விரும்பி தான் நம்ம வாங்கினோம். ஆனால் அந்த மரச்செக்கில் ஒரு டிராபேக், ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இழப்புன்னு சொல்ல எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஒரு கிராமத்தில் வந்து நான் கிராமத்தில் செக்கு வச்சுருக்கேன். இந்த செக்கு சில பேர் ஆடுறது விரும்ப மாட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகுது அப்படிங்கிறதுனால. இதோட டேஸ்ட்டு, இதோட அனுபவம், இது எந்த அளவுக்கு தரமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க திரும்ப திரும்ப வர்றாங்க. இல்லை லேட் ஆகுதுங்கிற ஒரு காரணம் சில பேர் வர மாட்டாங்க. வேறு ஒரு காரணம் லேட் ஆகுது, அவ்வளோதான். இதில் மற்றபடி ஒரு மைனஸ் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, இந்த சென்டெக் இன்ஜினியரிங்கில் வாங்கின வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் எந்த இதில் எப்படி சொல்ல ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு எதுவுமே எந்த ரிப்பேரும் வரல இது வரைக்கும். நமக்கு ஒரே ஒரு திருப்பம் வந்துச்சு. ஒரு இந்த உள்ளுக்கு உறக்கக்கூடிய உலக்கம் மட்டும் ஒரு டைம் தேஞ்சிருச்சு. அதை மட்டும் போய் ஒரே ஒரு டைம் மாற்றிட்டு வந்தோம். இன்னொரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெட் இருக்கு பாருங்கள், இந்த நெட்டை வந்து அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணணுமா, கை டைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணணுமா. அது பண்ணாமல் விட்டதால் ரொம்ப நாள் வந்து எள்ளு புறம் கீழே கொட்டிடும், மேலே கொட்ட கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு தப்பு நடந்தது. அதை கம்பெனியில் போய் கேட்டேன், இந்த காரணத்தால் தான் வந்துருக்குன்னு சொன்னாப்புல. அதை சரி பண்ணிவிட்டு அதில் வந்து சரியாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்களும் சென்டெக் இன்ஜினியரிங்கில் செக்கு வாங்கினா என்னோடய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு எப்படி இந்த செக்கு அனுபவமாக இருந்ததா, நல்லா இருந்துச்சா அப்படின்ற கருத்தை கமெண்டில் தெரிவிங்க. பாருங்கள், எண்ணெய் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. எண்ணெய் எந்த காரணமும் தொடர்ந்து வராமல் இருக்கவே கூடாங்க. எண்ணெய் வரல அப்படின்னாவே அதில் வந்து தண்ணி பற்றாக்குறையால் தான் எண்ணெய் வராமல் நிற்கும். எண்ணெய் வரலன்னா தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நீங்களும் இது பண்ணி செக் வச்சுருப்பீங்க, யாரையும் வச்சுருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க. தண்ணி திரும்ப ஊற்ற ஆரம்பிக்கிறேன். நம்ம செக்கு போட்டு 5 நிமிஷம் இன்றைக்கி ஆக போகுது. திரும்பவும் தண்ணி ஊற்ற. ஏன்னா பார்த்தா இந்த இது பார்த்தீங்கன்னா வெளில பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. இந்த பதத்தில் இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்கணும். அதில் இப்போ தண்ணி திரும்ப ஊற்றுறாப்புல. இந்த நம்ம எள்ளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஏலக்காய் போடுறாங்க, எலுமிச்சம்பழம் போடுறாங்க. இப்போ ராஜீவ்காந்தி வந்து எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்றாப்புல, எலுமிச்சம்பழம் போடுவாங்க. ஒரு சில பேர் ஏலக்காய் போட்டுக்கிறாங்க. அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்துங்க. நம்ம வந்து ஏலக்காய் போடுவோம். நம்ம சொந்தமாக ஆட்டி நம்ம சேல் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது மரச்செக்கில் என்ன வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்மக்கிட்ட கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் 4 வகையான எண்ணெய்களும் கிடைக்கும். மரச்செக்கிலையும் கிடைக்கும், ரோட்டரி செக் எண்ணெயும் கிடைக்கும். அதிகப்படியான மரச்செக்கு எண்ணெய் தான் நம்மக்கிட்ட கிடைக்கும். மரச்செக்கு எண்ணெய் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கேளுங்க. என்னுடைய நம்பர் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. 86 67 79 74 51. இன்னொரு நம்பர் சொல்கிறேன், 95 85 066 258. இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. 2 நம்பரும் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 24x7 எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நாங்கள் எண்ணெய் கொடுப்போம். எங்கள்கிட்ட எந்த அளவுக்கு கொள்ளளவு கேட்டாலும் கண்டிப்பாக அவைலபிள் இருக்கும். என்னைக்கு எண்ணெய் கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்போம். அந்தளவுக்கு எங்கள்கிட்ட எண்ணெய் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ நேரம் ஓடுது அப்படிங்கிறத நம்ம அதையும் உங்களுக்கு வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் வந்து சூடாகாது. அதிகம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹீட் ஆகாது. இதான் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக. அந்த காரணத்துக்காக தான் இந்த எண்ணெய் நிறைய பேர் விரும்புகிறாங்க. கிராமத்தில் ஒரு சில பேர் இவர் ஹீட் ஆகுது தான் புதுசாக கொண்டு வந்துட்டார் நல்லா சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் மெத்தனமாக இருக்கிறாங்க. மற்றபடி இந்த எண்ணெய் ஓரளவுக்கு நல்லது தாங்க. பார்ப்போம் இந்த எண்ணெய் எவ்வளோ நேரம் ஓடி முடியும்னு பார்ப்போம். இப்போ கீழே இருக்கு பாருங்களா, அப்போ சுத்தம் பண்ணி வைக்கணும். சுத்தம் பண்ணி மேலே அள்ளி கொட்டி விடணும். இந்த கக்கம்னு சொல்லுவாங்க. இதை அள்ளி மேலே கொட்டணும். இப்போ அள்ளி மேலே கொட்டுறோம். கொட்டிட்டு எவ்வளோ நேரம் ஓடுன்னு கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஓடி இருக்குது. கிட்டத்தட்ட முடியும் தருணத்துக்கு வந்துருச்சு. எல்லாமே ஓடி முடிஞ்சு போச்சு. எண்ணெயை கிட்டத்தட்ட முடிகிற தருவாய்க்கு வந்துருச்சு. இந்த 16 கிலோ எள்ளுக்கு எத்தனை லிட்டர் எண்ணெய் வருதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ராஜீவ்காந்தி எண்ணெய் இது எடை போட ராஜீவ்காந்தி தான். ராஜீவ்காந்தி எடுத்து வந்த வாளி இதுதான். இந்த வாளியை முதல்ல எம்டி வாளியில் எடை போடுவோம் ஃபஸ்ட்டு. அரிசியில் இருக்குது ராஜீவ்காந்தி பொறுமை. அப்படிதான். எம்டி வாளியில் இந்த வாளி வந்து 1,500 இருக்குது. லோடோட எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்க்கலாம். நேரம் தாண்டி ஓடி வச்சுங்க செக்கு. ஒரு காணம் ஓடி முடிக்கிறதுக்கு இந்த செக்கில் வந்து அரை மணி நேரத்துக்கு 40 நிமிஷம். சில நேரம் கொஞ்சம் தவறுகள் நடந்து போச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே கூட ஓடுறதுக்கு வாய்ப்புன்னு ஓடுதுங்க.
இப்போ சுத்தமாக அதில் இருக்கக்கூடிய புண்ணாக்கெல்லாம் எடுத்துட்டோம். அடி புண்ணாக்கு மட்டும் தான் கொஞ்சம் இருக்குது, அதாவது உரலில் இருக்க புண்ணாக்கு மட்டும் தான் இருக்குது. பாக்கி எல்லா புண்ணாக்கு எடுத்துட்டு அதில் எடுத்து இந்த வாளியில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெய் அந்த வாளியில் ஊற்றி எத்தனை லிட்டர் எண்ணெய் வரும்னு பார்க்கலாம். இது வந்து சுத்தமாக தொடச்சி எடுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுப்பாங்கண்ணே. எடுத்து ஊற்றுராஜி வந்து எண்ணெய். பொறுமையாக ஊற்ற. எண்ணெய் போய் எடுத்து ஊற்றுறாங்கல்ல, வாளியில் ஊற்றிடுவோம். நுர மாதிரி தெரியும். இது என்ன காரணம்னா நம்ம தண்ணி ஊற்றி ஆட்டுறோம்ல, தண்ணி ஊற்றி ஆட்டும்போது அது நுர தெரியும். இந்த எண்ணெய் கொண்டு போய் வெயிலில் வைக்கணும். வெயில் வைப்பீங்களா ராஜி வந்து? வெயில் வைப்போம். எவ்வளோ நாள் வைப்பீங்க? 2 நாள் வைப்போம். அப்பதான் தெளிவாக இருக்கும். ரைட்டு. 2 நாளுங்கிறது 1 நாள் வச்சா கூட போதும். நல்லா வெயில் நேரில் வச்சிங்கன்னா போதும். கக்கத்தெல்லாம் பரவாயில்ல, சேர்த்து ஊற்றிடு. அதெல்லாம் அடியில் போய் படிஞ்சிக்கும். ஃபுல்லாக ஊற்றிட்டு வரணும். ஊட்டு அப்படி கலக்கி விட்டு ஊற்று. அதான் பூராத்தையும் ஊற்றிட்டாச்சு. எண்ணெய் ஊற்றி வச்சு பாக்கெட்டில் இந்த வாளியை கொண்டு போய் இட வைக்கிறோம். இப்போ இது வந்து எவ்வளோ வெயிட் வருது, என்ன ஒரு 16 கிலோவுக்கு எவ்வளோ மரச்சக்கில் என்ன வருது அப்படிங்கிறது நம்ம நிறைய டைம் போட்டிருப்பேன். இருந்தால் கூலி காட்டுறவங்களுக்கு திருப்தி போடணும்ல, அதனால் அவங்களுக்காக காமிக்கணுங்கிறத வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த வாளியோட சேர்த்து 8 கிலோ 250 கிராம் வருது. வாளி வந்து 1.5 கிலோ போச்சுன்னா பாய்க்கு எவ்வளோ பாருங்க? பாய்க்கு 6.25 6.25 6.25. இப்போ வந்து 1.25 கிலோ போச்சு, 1 போச்சு, பாய்க்கு 7 இருக்குது. 6.25 தான். 6.25 பார்த்தீங்கன்னா ஒரு கிலோங்கிறது 900 மில்லி 900 கிராம் தான் 1 லிட்டர் எண்ணெய். அப்படியே கணக்கு பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கால்குலேட் அதாவது வகுத்தோம்னாக்கா 900 கிராம வந்து 6.25 வகுத்தல் 900 போட்டிங்கனாக்கா கரெக்டாக நமக்கு 7.5 லிட்டர் வருதுங்க எண்ணெய். 7.5 லிட்டர் வந்தாலே திருப்தியான எண்ணெய் தாங்க. இது 16 கிலோவுக்கு 7.5 லிட்டர் வந்துருக்குது. ரொம்ப அதிசயம் சொல்ல முடியாது. நல்ல தெளிவான ஒரு எண்ணெய் ஆட்டிடும். எள்ளும் தெளிவான எள்ளுங்க. அதனால் இது ஒன்றும் திருப்தியான எள்ளு தான். ஒரு ஆட்டினருக்கு லாபம் தான். ஆனால் எள்ளை வாங்கி ஆட்டத்தை விட இவங்க எண்ணெய் வாங்குறத விட சொந்தமாக ஆடி எடுத்துக்கு நல்லது. இவர் வந்து 7 லிட்டர் எண்ணெய் வந்துருக்கு. 7 லிட்டர் எண்ணெய் வந்துருக்கு ராஜீவந்தி. சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே. ரைட்டு. நெக்ஸ்ட் டைம் அடுத்த வருஷம் வருவீங்களா? இல்லை, இன்னும் 1 மாதம் ஆச்சு வர போகிறேன். திரும்ப ஒன்று எண்ணெய் பத்தாது? அது இது பத்தாது. அது இது வீட்டுக்கு கோயிலுக்காக நான் அடுத்த மாதம் கிட விட போகிறேன். எண்ணெய் தேவைப்படுது கோயிலுக்கு. நல்லெண்ணெயா? அப்புறம் தாளிக்கிறதுக்கு வேணுமா? அப்புறம் கல்லெண்ணெய் தான் தாளிப்பாங்க. இது கொஞ்சம் நல்லது தான். இது உடம்பு நல்லது. என்ன உடம்பு நல்லது தான். பரவாயில்ல. எண்ணெய் தாளிச்சது நல்லதுக்கு தான். நல்லது தான். எண்ணெய் பேர் நல்ல எண்ணெய் இதுக்கு பேர் வச்சிருக்கணும். ஆமாம், உடம்புக்கு நல்லது தான். எல்லாத்துக்கும் இது ஆபத்துக்கு இருந்தாலும் கை கொடுக்குது. இது கல்லெண்ணெய்லாம் அது வேஸ்ட்டு. பரவாயில்ல. கொழுப்பு சத்து நல்லெண்ணெய் நல்லது தான் உடம்புக்கு. நான் பரவாயில்ல. அடுத்த மாதம் வரன்றீங்க, வாங்க பார்க்கும். எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஆட்டிட்டு போய் விற்பனை செய்வீங்களா? வந்து சொந்த யூஸ் தானா? சொந்த பயன்பாடு தானா? விற்பனைக்கெல்லாம் இல்லை. பரவாயில்ல. இப்போ மாடு இல்லாதல புண்ணாக்கு வேணாம்னு சொல்லிட்டாப்புல. நம்மகிட்ட புண்ணாக்கெல்லாம் கொடுத்துட்டாரு. புண்ணாக்கு வேணாம்னா உனக்கு? புண்ணாக்கு வேண்டாம். புண்ணாக்கு வேணான்ட்டாப்புல. அதை இப்போ ஆட்டுக்கூலி மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஆட்டுக்கூலிக்காக புண்ணாக்கு எடுத்துக்கிறோம். பாக்கி வெள்ளம் வாங்கினாப்புல. நம்மகிட்டே வெள்ளம் வச்சுருக்கோம். ஆனால் வெள்ளத்துக்கு மட்டும் காசு கொடுத்து போயிடுவாப்புல. பரவாயில்ல. அடுத்த மாதம் வாங்க பார்க்கலாம் ராஜேந்திரன். நன்றி.